வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா பகுல் வெட்டு எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும் பேக்வர்ட் பண்ணணும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கிறுக்கி. இப்போ கிறுக்கிங்கிறது இது பேச்சு வழக்கில் ஒரு பேர் தான். இதோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா திருகு வெட்டு ஆர் திருக்கி வெட்டு. உடம்பு நல்லா திருக்கி செய்யணும். நம்ம பேச்சு வழக்கில் அது கிறுக்கி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாருங்க ஸ்பின்னிங். உடம்பு ஸ்பின் பண்ணி அப்படி டேர்ன் பண்ணி ரொட்டேட் பண்ணி 2 தடவை வெட்டு பண்ண போகிறோம். ஆல்ரெடி கிறுக்கி நம்ம பண்ணியிருக்கோம். அதில் எப்படி மூவிங் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மூவிங் பயிற்சி ஒரு டோர்னமெண்ட்டு நீங்கள் டோர்னமெண்ட்டில் பண்ணும்போது இது அடிஷ்னலாக நீங்கள் வேறு அட்வான்ஸாக பாடங்கள் போகும்போது இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பாருங்கள், நிலை நிற்கிறோம். சைடில் செஞ்சு காமிக்கிறோம். முதல்ல 1 2 கிறுக்கி இப்படி தான் செய்யணும். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் போன வீடியோவில். இது எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது பாருங்கள். 1 திரும்பி பார்க்கணும், நல்லா ஸ்லோவா பாருங்க. 2 காலை முன்னாடி வச்சு வெட்டு பண்ணிடும். சரிங்களா? ஒண்டியில கிறுக்கி பண்றோம். ரெடி? பாருங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 டர்ன் பண்ணி பார்க்குறோம். 2 காலை எடுத்து வைக்கிறோம். 2வது ஏறும்போது வெட்டுறோம். சரிங்களா? திரும்ப செய்யறோம் பாருங்க. 1 2 3. இப்ப அப்படியே இறங்கிக்க போறோம். 1 காலை பின்னாடி இறக்கி 1 2 திரும்ப செய்யறோம் பாருங்க. 1 காலை பின்னாடி இறக்கி 2 திரும்ப செய்யறேன். 1 2. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் முன்னாடி உங்க ஃப்ரண்ட் சைடில் நான் செய்யறேன் பாருங்க. நேராக நிற்கிறேன். இங்க இருந்து உங்களை பார்த்து திரும்புறேன். என்னோட ரைட் லெக்கை ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். 2வது லெஃப்ட் வைக்கும்போது 2 வெட்டு ஆட் பண்ணிடுறேன். திரும்பவும் பாருங்க, டேர்ன் பண்றேன். காலை வச்சு 1 2. இப்போ பின்னாடி போறேன். 1 டேர்ன் பண்ணி பின்னாடி பார்க்கணும். காலை பின்னாடி எடுத்து வச்சு 1 2 திரும்ப செய்யறேன். 1 2 3. ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பண்றதுன்னு சொல்லி. இதை கொஞ்சம் வேகமா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. பக்கவாட்டு திசை. ரெடி? 1 2 3. ஸோ இப்போ இறங்கி போறேன். 1 2. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. தொடர்ச்சி பயிற்சி பண்ணும்போது தான் இந்த கிறுக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையா வரும். ஸோ இப்போ இதுல இன்னைக்கு 2வது இன்னொரு பேசிக்கான உடானை நம்ம ஆட் பண்றோம். 2 ஒரே மாதிரி தான் வரும், பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ உடான் செய்ய போறோம் பாருங்க. இப்போ உடான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம எப்படி பண்ணோம்? நேரா இருந்தோம், கொம்பை அப்படி தூக்கணும், காலை தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணி உடான் பண்ணோம். சரிங்களா? ஸோ இதே தான் நம்ம மூவிங்ல பண்ண போறோம். அதாவது ஜம்ப் பண்ணி முன்னாடி போக போறோம். அப்போ ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பாருங்க, நேரா நிற்கிறீங்க, காலை தூக்குறீங்க, அப்படி முன்னாடி போட்டு துள்ளி வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துடலாம். சரிங்களா? ஜம்ப் பண்ணி உடான் பண்றோம். திரும்ப செய்யறோம். 1 2 அப்படி ஜம்ப் பண்ணி வெட்டணும். சரிங்களா? இது பேர் முன் உடான். முன் உடான் எப்படி முன்னாடி வரேன்னு பாருங்க. ரெடி? பாருங்க, நேரா நிக்கிறேன், 1 பண்றேன், காலை தூக்கிறேன், பாருங்க அப்படி முன்னாடி போட்டு வெட்டுறேன். 1 திரும்பவும் செய்யறேன். 1 2 திரும்பவும் செய்யறேன். 1 2. ஸோ இப்போ இதே பின்னாடி செய்யலாம். எப்படி செய்யணும்? இங்க இருந்து அதே மாதிரியே தான் டர்ன் பண்ணணும், காலை தூக்கணும். பாத்தீங்கன்னா இந்த தடவை என்ன பண்ணணும், இந்த காலில் அதாவது உங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் லெக்க அப்படி துள்ளி போட்டு இப்படி வந்துடணும். சரிங்களா? நம்ம பக்கவாட்டு திசையில அப்படி நிக்கிறோம். இங்க இருந்து உடான் பாருங்க. 1 காலை தூக்குவீங்க பாருங்க, காலை அப்படி முன்னாடி நீட்டி துள்ளி இந்த மாதிரி முன்னாடி வந்துடணும். எகைன் இதே மாதிரி திரும்புறோம், காலை தூக்குறோம், அப்படி துள்ளி மறுபடியும் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா திரும்பணும், ஆனால் இந்த காலை தூக்கி ஜம்ப் பண்ணி இறங்கிடணும். சரிங்களா? நல்லா பாருங்க, பின்னாடி இருக்கிற காலு பின்னாடி பக்கம் திரும்புகிறோம், முன்னாடி அதாவது உங்களோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற லெஃப்ட் லெக்க அப்படி தூக்கி போட்டு திரும்பி வரணும். இதுதான் பின் உடான். ஸோ முன் உடான் பார்த்தீங்கன்னா நான் செய்கிறேன், ஃபுல்லாக செய்கிறேன் பாருங்க. 1 2 இந்த மாதிரி செய்யணும். பின் உடான் 1 2 இந்த மாதிரி செய்யணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு நேராக நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நேராக நிற்கிறேன், ஜம்ப் பண்ணி வரேன். 1 2. இது அப்படி பின்னாடி செய்யணும் பாருங்க. பின்னாடி திரும்பி இந்த காலை எடுத்து பின்னாடி போட்டு 1 திரும்பவும் 2 இந்த மாதிரி நீங்க பண்ணணும்.